இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரோ நான் வந்து நியாயத்தை நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். நீங்க தான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட ஆள் நான் தான் இந்த விஷயத்துல. சரி சரி நம்ம இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் பாப்போம். நெக்ஸ்ட் வந்து சிபி ப்ரோ இந்த பிரச்சனைக்கு வராப்ல என்னன்னு அவர்கிட்ட கேட்போம். கேமரா சிபி ப்ரோ. ஐ ஸ்டாண்ட் வித் ஜிடி ப்ரோ. ப்ரோ இது லாங் வெரி லாங் ப்ரோ. எல்லாரும் வந்து அகைன்ஸ்டா இருக்காங்க. நான் ஸ்டாண்ட் பண்றேன். இந்த வார்த்தை இருந்தாலும் வண்டிக்கு அவன் அப்படி கேட்டிருக்க கூடாது. அந்த வார்த்தை கேட்டிருக்க கூடாது இல்ல. பாவம் எப்ப நைட்டு ஃபுல்லா தூங்குவானான்னு தெரியாது. அதே மண்டியில ஓடி எனக்கு தெரிஞ்சு சூசைட் பண்ணிக்கலாம். ஃபேன் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. சரி வண்டி இதுக்கு அதுக்கும் அப்படியே சொல்லிடுங்க. வண்டி சாவி வண்டி தப்பு தானே பண்ணுது. இருந்தாலும் ஐ ஸ்டாண்ட் வித் ஜிடி. இல்ல அந்த வண்டி சாவிக்கு சொல்லணும்ல. எல்லாமே தப்பு இருந்தாலும் ஐ ஸ்டாண்ட் வித் ஜிடி. சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. என்னத்த சொல்றது அகைன்ஸ்ட் மன வருத்தத்துல நான் என்னத்த மன வருத்தங்க. அவன் ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கான். மன வருத்தத்துல கேட்க வேண்டிய ஆளு நீங்க தான் கேட்கணும். வண்டி பாதிக்கப்பட்டது நீங்க ரெண்டு பேரும் தான். பாதிக்கப்பட்டீங்க. இந்த மன வருத்தம் ஆயிட்டுங்க. நான் கடையில சாப்பிட்டு வெளில வரப்ப வண்டியை கூட்டு போயிட்டாப்ல. இப்ப வண்டி இல்லைன்னா நடந்து போகணும் எல்லா இடத்துக்கும். நான் அண்ணாட காய்ச்சிங்க சாப்பிடறதுக்கு கூட காசு கிடையாது. வண்டி வச்சுதான் பழப்பம் நடத்திட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. வண்டி வேற டியூல இருக்கு. இன்னும் 50,000 பணம் கட்டணும்னா 50,000. இப்ப நான் ஒரு என்ன பண்ணுவேன், சோத்துக்கு வழி இல்ல, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் என்ன பண்றது எனக்கு தெரியல. உங்களோட கருத்தை மட்டும் சொல்லுங்க ஸ்ட்ரைட்டா என்னன்னு பார்த்து. சட்டையை போடு ஃபைனலா வந்து இல்ல எப்படி சொல்ல போனா நல்ல பையன் தான் ஜிடி. வந்து ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. இவரு தான் வந்து விச்சு இவரோட ஸ்கூட்டி தான் பல நாட்களா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா ஒரு புது வண்டி எடுத்துட்டு இவருக்காக ஒரு டைம் கூட கொடுக்கல. இன்னைக்கு கொடுத்தாலும் நியூட்ரல் செக் பண்றாரு. அந்த வண்டி எந்த வண்டியில தெரியலன்டாப்ல பாத்துட்டு அது எந்த வண்டியில தெரியலன்டாப்ல ஓன் டைம் சட்டையை மாட்டாப்ல. நீங்க மக்கள் தான் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அது கூட பரவாயில்ல. இவர் வண்டி ஒரு ஸ்கூட்டி வச்சிருந்தாப்ல. அந்த ஸ்கூட்டி எடுத்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஓட்டிட்டு இருந்தாப்ல. ஓட்டிட்டு கடைசி என்ன பண்ணிட்டாப்லன்னா, அந்த ஸ்கூட்டியை வந்து வேற ஒரு தெருவில் போட்டு போயிட்டாப்ல. அதை நாங்க அப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி அந்த வண்டியை போய் எடுத்துட்டு வந்தோம். இல்ல அந்த ஸ்கூட்டியை பாத்துட்டு என்ன சொன்னாப்ல உங்களுக்கு தெரியும்ல. நேத்து என்ன சொன்னாப்ல, என்ன வண்டி யார் வண்டி இது என்ன பதில் சொல்றது? பிரச்சனை இப்ப இல்ல. அந்த வண்டியில கம்பி இருந்துச்சு, ஒட்டி இருந்துச்சு. ஜிடி வந்துட்டாப்ல. இப்ப ஜிடி கேட்போம். என்ன ஜிடி வாங்க, ஜிடி வாங்க, வீடியோ வாங்க, ஜிடி வாங்க. இவ்வளவு பிரச்சனை சென்றடிச்சிட்டு லைக் வந்து செந்தில் படத்துல செந்தில் நடிக்கிறாரு. சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. இவர் வந்து எந்த கேம்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட்னா சப்ளிங் ஆட்டம். சப்ளிங் குமார் இவர் தான். எப்பா என் மேலதான் நீங்க தப்பு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்கல்ல, தப்பு இல்லையா? தப்புதான் ப்ரோ. எல்லாமே தப்பா பண்ணது? எல்லாமே சப்ளிங் ஆட்டம் ஆனது. சரி எதுக்கு ரொம்ப மன வருத்தப்படுற? சொன்னதுக்கா ரெண்டுக்குமே வந்து ஒண்ணுதான் சொல்ல முடியும். சரி வண்டி பிரச்சனை இல்லையா? பாருங்க ஒரு நேரடி விவாதத்துல போய் ஒரு படிச்ச பையன், ஒரு எம்எஸ்சி படிச்ச பட்டதாரி, ஒரு பட்டதாரி இப்படிப்பட்ட ஒரு தரமற்ற கீழ்த்தரமான பேச்சுல ஈடுபடுறீங்களே. உங்க மேல மதிப்பு மரியாதை இருக்கு, உங்களை திட்ட வைக்கலாம். அதான் திட்டிங்களா எல்லாரையும்? ஒரு கீழ்த்தரமான பேச்சு. உங்களையும் பல பேர் வந்து சமூக வலைதளங்களை பார்க்க போற வீடியோ இதுல வந்து நீங்க வந்து இப்படி பண்ணலாமா, இப்படி